சுடரின் ஒளி போன்ற சுவாதியில் பிறந்தவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கும் பல வெற்றிகளை குவிக்கிறதுக்கும் எந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்கள் சித்த பார்வை யூடியூப் சேனல். உங்களுக்கான முழுமையான ஆன்மீக வழிகாட்டி நான் உங்கள் பிரம்மஸ்ரீ என் பசுபதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய 1, 2, 3, 4 ஆகிய பாதங்கள் துலாம் ராசியில் வருங்க. உங்களுக்கான அதிதேவதை வாயு பகவான். உங்களுக்கான விருட்சம் மருத மரம். மருத மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள ஸ்தலங்களை வழிபடுவதன் மூலமாகவோ அல்லது மருத மரங்களை நட்டு வளர்ப்பது அல்லது அதற்கு நீர் ஊற்றுவதன் மூலமாகவோ வாழ்க்கையில் பல ஏற்றங்களை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கான மலர் தாமரை. நீங்கள் வணங்க வேண்டிய இஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபடலாம். வாங்க இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய பரிகார திருத்தல வரிசைகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சித்தப்பார்வை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல அப்டேட்ஸை நல்ல தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேஜை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த ஆன்மீக தகவல்களை இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டில் போடுங்க. என்னால் இயன்றளவு அதை விரைவாக தீர்த்து வைக்கிறேன். வாங்க கோயில்களுடைய வரிசைகளை பார்ப்போம். முதலாவதாக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர். இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு மகாலிங்க சுவாமியை வழிபடுவது ரொம்ப விசேஷங்க. இது பிரம்மஹத்தி தோஷம் போக்கிய ஸ்தலம். தமிழகத்தில் 27 நட்சத்திர லிங்கங்கள் கொண்ட ஸ்தலங்கள் 2 தான். ஒன்று திருவொற்றியூர், இன்னொன்று இந்த திருவிடைமருதூர். போய் வழிபட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடைமருதூர். இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு நாரும்பநாதர். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திரு இடையாறு. இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு இடையாற்றுநாதர். அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் கடத்தூர். இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு அர்ஜுனேஸ்வரர். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோயில். இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு நாகநாதர். இது இல்லாமல் இன்னும் 2 ஸ்தலங்களை சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோணம். இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரர். இவரை வழிபடலாம். அடுத்ததாக பிள்ளையார்பட்டி. இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு மருதீசர். அடுத்ததாக ஸ்ரீரங்கம். இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு காட்டழகிய சிங்கர். இந்த கோயில்களுக்கு எப்போ போகிறது? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுதோ அல்லது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கோ இந்த திருத்தலங்களை போய் தரிசனம் பண்ணி பாருங்கள். அற்புதமான அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்த இனிய பதிவுகள் வரும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது சித்தப்பார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி. நன்றி, வணக்கம்.